அமைச்சர் நிர்மலா கிளியரா பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கு மத்திய நிதியமைச்சர் ஏற்கனவே தெளிவா பல முறையில பேட்டி கொடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிரும்ல. கோயபல்ஸ் தத்துவம் தெரியுமில்ல உங்களுக்கு. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது சொல்லிக்கிட்டே இருங்க. பொய்யை தான் சொல்றாங்க. நீட் வராது, உங்களுக்கே தெரியும். நீட் வராதுன்னு உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும்? அவங்க நீட்டு கொண்டு வருவோங்கிறாங்க. எப்படி ஆளுநர் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது ஆளுநர் மதிப்புக்குரிய நம்ம ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவை இது பண்ண முடியாங்கிறதுனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ரிஜெக்ட் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இவங்க 5 வருஷமா நான் நீட்டு கொண்டு வருவோம்னு சொல்லி பண்ணா எப்படி அதில் முடியும்? இதை மாதிரி தான். சார் இன்னைக்கு இல்லை எனக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி, அவங்க பிராமின் ஃபேமிலி 92% மார்க் எடுத்திருக்காங்க, கட் ஆஃப் அதிகமாக வச்சிருக்காங்க. அதுக்கு என்னன்னா மெடிக்கல் கிடைக்காதான்னு மனம் நொந்துக்கிட்டே இருக்கு. சில பேருடைய எண்ணங்கள் அதுவாக தான் இருக்கு. அதான் நீட்டு வந்ததுனால அப்படிங்கறத நம்ம சொல்றது எந்த விதத்தில் நியாயம்னு என்னால் சொல்ல முடியல. அவர் அப்படி சொல்லலாம், ஒரு தலைவர்லாம் அப்படி சொல்லக்கூடாது. நீட்டு தொடரும் அப்படின்னு, நீட்டு வராதனால அப்படி தொடரும்னு சொல்லி ஒரு தலைவர் அப்படிலாம் சொல்றது அது சரியானு எனக்கு தெரியல. அது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த நகை என்னுடையதான் ப்ரூவ் பண்ணணும்ன்றாங்க. அதெல்லாம் ப்ராக்டிக்கலா சாத்தியமா? எல்லாரும் விட்ரா பண்ணணும்னு சொல்றாங்க. உங்களுடைய ஸ்டாண்ட்? அதாவது அதுல சில சிரமங்கள் இருக்கு. இப்போ என்ன, இப்போ ஒரு நகையை கொண்டு நானே நயினார் நாகேந்திரன் என்னுடைய நகை தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வைக்கும்போது அதுல ஆட்கள் தராதரங்கள் இருக்குது. சிலர் புதுசா கொண்டு வைக்கும்போது, பேங்க்ல கொண்டு வைக்கும்போது எல்லாரும் களவாண்டு நகையை கொண்டு வச்சுறது இல்லை. அது இருந்தா கூட ஐடென்டிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு கருத்து இல்லை. சாமானிய மக்கள் விற்கிறதுல கிடையாது. இல்ல அது எப்படின்னா சில சட்டத்திட்டங்கள் சில இதுகளுக்கு தேவை. அதுல ஒன்னும் மாற்றி இல்ல. எப்படின்னா அவங்க சில கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னு விழாவாரி உள்ள போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்ல நான் அது வித்ட்ரா பண்ண வலியுறுத்த முடியாது. என்ன அதுல சரத்துகள் என்ன, அது என்ன ஈஸி வழி பார்க்கலாம். அது என்னன்னு உள்ள போய் பார்த்துட்டு பண்ணலாம். இல்ல மீடியா நீங்க தான் பெரிய ஒரு சின்ன விஷயத்த பூதாரம் பண்றீங்க. அதுல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தான் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும். அது உங்களுடைய பொறுப்பு. அதாவது இந்தியாவில் 3வது அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு. ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் யாருன்னா நீங்க தான். நாட்டை ஆளக்கூடியவங்க நீங்க தான். ஒரு செய்தியை கொண்டு செல்வதும் நீங்க தான், செய்தியை இருட்டடிப்பு பண்றதும் நீங்க தான். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க மக்களுக்கு எல்லாம் எடுத்து எது நல்லதோ எது கெட்டதோ, நாங்க கெட்டது சொன்னாலும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்க நல்லது, எங்களுடைய அரசாங்கம் நல்லது, பிரைம் மினிஸ்டர் மோடி நல்லது சொன்னாலும் சொல்லுங்க. அதுமாதிரி இந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருக்கோ இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தி சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தானே இருக்கு. அதாவது ஏற்கனவே நிறைய திட்டங்களை தந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கீம்ஸும் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னதுல ஜிஎஸ்டில இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல.
ஜிஎஸ்டி அதாவது நிறைய கேள்வி கேட்டால் தான் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும், அதை வச்சு இன்னைக்கு பெருசாக போடுவாங்க. அதை ஜிஎஸ்டியில் 54% நான் சொன்னேன் இல்லையா, அந்த 50% தான் நீங்கள் 4 வழிச்சாலை ரோடு போடணும், மேம்பாலங்களை கட்டணும், மோடி ஸ்கீம் வீடு கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் மத்திய அரசு திட்டமும் இந்த 50% தான் நாடு முழுக்க கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ இன்னும் திட்டங்கள் 2026 பிறகு இன்னும் நிறைய திட்டங்கள் வரும். தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கு புதுசா அரசு செய்யறது. இது மிகப்பெரிய ஒரு இது வந்து விலை பொருட்கள் விளையாடுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இதனால ஒன்றும் விலை கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதையாவது மோட்டார் வெஹிக்கிள் ஏதாவது வாகனம் ஏதாவது இப்பெல்லாம் முந்தி ஒரு சைக்கிள் வச்சிருந்தாங்க ஒரு வீட்டில், இப்போ எங்கேயுமே சைக்கிள் கிடையாது. இப்போ எக்ஸசைஸ் பண்றது இல்ல முன்னால உழைக்கிறது சைக்கிள் வச்சிருந்தோம், இப்போ எக்ஸசைஸ் பண்றதுக்கு சைக்கிள் வச்சிருக்கோம். முன்னால வீட்டுக்கு ஒரு கார் இருந்துச்சு, இப்போ வீட்டுக்கு 4 கார். யாராவது குறைச்சிருக்காங்களா?